church. வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் தமிழ்ச்செல்வன் என்ற திருத்தமிழ் வந்திருக்கேன். அன்பான வணக்கத்தையும் என்னுடைய இணையதளத்தை பார்வையிடும் வந்த நண்பருக்கு நன்றியினையும் தெரிவித்துக் கொண்டு, இன்னைக்கு முன்னாடியே சொல்லலாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு சொல்ல போற பொருள் என்னன்னு யோசிக்கும் போது அதிருது. ஏன்னு கேட்டீங்களேன், அனுபவம் இல்லாத ஒரு வார்த்தையில் ஒரு விஷயத்துல குரல் எழுதியிருக்கேன். அதனுடைய விளக்கம் என்னால் பெருசா கொடுக்க முடியாது, ஷார்ட்டா முடிக்க முடியும். அதனால அதிகமா விளக்கம் கொடுக்க முடியாத ஒரு ஆதங்கமும் கூட. அந்த விளக்கத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்க்கை ஒரு போதும் ஒரு நிகழ்வும் நிகழ்லேன்னு ஒரு பொறாமை, வெறுப்பு இந்த மாதிரிலாம் சொல்லலாம். சரி விடுங்க. அப்படிங்கும் போது வாழ்க்கையில பெறக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செல்வத்தை பத்தி ஒரு பொருள் எடுத்திருக்கேன். என்னன்னா அது காதல். அந்த காதல் அப்படின்னும் போது ஒரு காதல் வயப்படுறது எப்படி, ஒரு ஆண் எப்படி வயப்படுறோம், அல்லது ஒரு பெண் எப்படி காதல் வயப்பட்டிருக்காள், இதெல்லாம் நிறைய அர்த்தங்களை குறிக்கும். இதுல நான் கொட்டையை குழப்பறேன்ல, மற்ற குரல் மாதிரி விளக்கலாம இது கொட்டையை குழப்புது. ஏன்னா அனுபவம் தான் இப்படிதான் கொட்டையை குழப்பம். ஓகே, அனுபவம் இல்லாததுக்கு இதுக்கு ரொம்ப விதமா காட்ட முடியல. ஒரு காதலுக்காக ஒரு குரல் எழுதிருக்கேன். அது என்னன்னா, காதல் கொண்கண் கண்டேன் பெண்டியர் உன்னுள் யாவும் மறந்த நெஞ்சு. அதாவது காதல் வயப்பட்ட உன்னுடைய கண்ணை நான் கண்ட பிறகு, பெண்ணே உன்னுள் காதல் வயம் கொண்ட உன் கண்ணை கண்ட பிறகு நான் என்ன செய்கிறேன் என்பதை மறந்து விட்டேன், நான் என்னையே மறந்து விட்டேன் அப்படின்னு சொல்றான். அதாவது காதல் கொண்கண் கண்டேன் பெண்டியர் உன்னுள். பெண்டியர் உன்னுள்னா பெண்மையே உனக்குள் அப்படின்றதுதான் பெண்டியர் உன்னுள் யாவும் மறந்த நெஞ்சு. இந்த ரொம்ப வழக்கு சொல்ற, காதல் வயம் கொண்ட உன்னுடைய கண்ணை பார்த்து பெண்ணே உனக்குள், அதன் பிறகு நான் யார் என்பதையே மறந்து விட்டேன் அப்படின்ட்டு ஒரு காதல் வயப்பட்ட ஒரு காதலன் சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு பெரிய ஒரு டைலாக ஒரு சின்ன ஷார்ட்டா முடிச்சிருக்க ஒரு குரலா. ஓகே, அடுத்த குரல் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் திருத்தமிழ் என்ற தமிழ்ச்செல்வன் என்று சொல்றதுக்கு முன்னாடி, வாழ்க்கை வாழ்வதற்கே வாழுங்கள், வாழ கற்றுக்கொள்ளுங்கள், வாழ்ந்து காட்டுங்கள் என்ற அழகான ஒரு சிந்தனையுடன் மனதுக்கு பிடித்தவருக்கும் அன்பானவருக்கும் மரியாதைக்குரியவருக்கும் ஒரு வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, அடுத்த நிழல் படத்தில் உங்களை சந்திக்கும் வரை, அடுத்த குரலின் விளக்கத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் தமிழ்ச்செல்வன் என்ற திருத்தமிழ்.